மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நாவல் மைண்ட் நேயர்களே, இந்த மாதம் மாசி மாதம் பலன். மாசி மாதம்னா கும்ப மாதம். கும்பத்தில் சூரியன். கும்பம்னா என்ன? ஆலயத்தில் கோபுரத்திலே மேலே இருக்கக்கூடியது ஒரு கும்பம். அதே போல் குடத்துக்கு பெயர் கும்பம். இந்த கும்ப ராசிக்கு சிம்பிளே குடம்தான் போட்டிருக்கும். அந்த கும்பம்ங்கிறது ஒரு பெரிய விசேஷமானது. ஒரு வரியில் சொல்லணும்னா, பிரளய காலத்திலே சிவபெருமான் அத்தனை சக்திகளையும் ஒடுக்கி ஒரு குடத்திலே இட்டு பல நீர்நிலைகளில், அதாவது சில குடங்களிலே இட்டு பல நீர்நிலைகளில் விட்டுட்டார். 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சக்தியும் ஒரு ஆகர்ஷணமும் ஒரு வைப்ரேஷனும் வந்துகிட்டே இருக்கும். இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதுக்கு பேரே அதுதான், கும்பகோணம். பிரம்மா கையில் அந்த கும்பம் கிடைத்து அதுக்கப்புறம் திரும்ப உயிர்கள் எல்லாம் உருவாகி இந்த பூலோகமானது திரும்ப பிரளயத்திலே ஒடுங்கிய அத்துணை விஷயங்களும் கும்பத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனால் அது கும்பம். சரி, கும்பம்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த மாசி மாதம் சிறப்பு குறிப்பாக 2. ஒன்று மகா சிவராத்திரி, அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இரவிலே மகா சிவராத்திரி. அன்றைய தினத்திலே முடிந்தவரை சிவனைய செல்வந்தர்கள், சிவனடியார்கள், சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் குறைஞ்சது ஒரு 5 சிவாலயத்திற்கு ஓட்டம் அல்லது தரிசனம் போடுவாங்க. இந்த 5 கோவிலுக்கும் 4 காலத்திலையும் தரிசனம் பண்ணும். முதல் காலம் ஒரு கோயிலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் முடிச்சுட்டு கடைசி காலம் 6வது அடுத்த நாள் அமாவாசைங்கிறதுனால அந்த சிவராத்திரி முடிந்து காலை 6 மணிக்கு 5வது ஆலயத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டில் போய் நீங்கள் நல்லபடியாக நான் சிவனை தரிசனம் பண்ணேன், கடவுளே என்னுடைய இல்லத்திலே சிவன் என் அருகிலே இருந்து அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை துவங்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இதே மாதத்தில் மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரத்தோடு வர்றது. மாசி மகம் எல்லா துர்க்கை ஆலயங்களிலும், காளியம்மன் ஆலயத்திலையும், அதே போல் மாரியம்மன், மண்டக்கன்னியம்மன், எல்லா அம்மன் ஆலயங்களையும் மாசி பண்டிகை உண்டு. ஆனால் காளியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் மிகவும் விசேஷம். அதனால் மாசி தேர். அதோட இன்னொன்று என்னென்னா, மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்தது. இந்த மாசி மகம் சிறப்பாக கடைபிடித்து அனைவரும் சிவனுடைய அருளியும் அம்பாளுடைய அருளியும் பெற்று நமக்கு வரக்கூடிய இன்னல்களை, கட்டங்களை தீர்த்து கொடுக்குமாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த 3ல் சனி பகவான் இருக்கிறது நல்லது தான். இது வரைக்குமே அவர் தான் உங்களுடைய அத்தனை விஷயத்துக்கும் ஏதோ, அதாவது அடிக்கிற அடிக்கு சிக்ஸர் இல்லாட்டாலும் கேட்ச் போகாது, அதாவது நீங்கள் அவுட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை உணர்த்தி இந்த காலம் பூரா இருந்தார். இப்போ அவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறார் கூடிய விரைவில். குறிப்பாக சொல்லணும் என்ன, இப்போ கணித பஞ்சாங்கப்படி 29/3/2025 சனி பகவான் பயிற்சி, விசுவாவசு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் இந்த 25 மே மாதத்தில். ராகு கேதுவும் 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து எல்லாத்துலேயும் அதிகமாக எதிர்பார்த்த நீங்கள் போனால் போகுது, எது கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், கிடைக்காத பற்றி கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நேரமாகவும் வரப்போகுது. இதெல்லாம் அடுத்தடுத்த பலன்களில் வரும், அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடியது. இப்போது இந்த மாதத்தில் மாசி மாதம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. உங்களுடைய 9ஆம் அதிபதி 3ல் இருக்கார், 3ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது. இவங்க 2 பேருமே பகையாளிகள், பங்காளிகள், அப்பா பையன் தானே, ஒரே குடும்பம் தானே. ஆனால் சூரியன் 9ல் இருக்கிறவர் 3ல் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
உங்களுக்கு எதிரிகள் வேறெங்கும் இல்லை, கூடவே இருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் இந்த வசனத்தை நான் கேட்டேன், அதே மாதிரி தான். கூட இருப்பவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகளை தடுக்கக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. அது எந்த வேலையில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள். அதனால் வேலைங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். அந்த வேலை தான் உங்களுக்கு குடும்பம். அந்த வேலையில் அந்த குடும்பத்துக்குள்ளே யாரும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமாக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தானம்னு சொல்லக்கூடிய அந்த சப்தாம்சம் 7ஆம் இடம் செவ்வாய். அவர் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதி கடைசி மாசத்தினுடைய நடுப்பகுதியில் வக்கரகதி நிவர்த்தியாகி நேர்கதிக்கு வந்துடுறது. அதாவது 21ஆம் தேதி, பிப்ரவரி 21, மாசி மாதம் 9ஆம் தேதியெல்லாம் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆடுறார். இது வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், நேர்கதியில் இருந்தாலும் நல்லது தான். அதனால் நீங்கள் செவ்வாயை பற்றி பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி வேலையைத்தான் அவர் செய்வார். அதனால் உங்களுடைய மகள் குடும்பத்தில் சைலண்ட் பர்சன். உங்களை பற்றி புரிஞ்சுக்கிண்டு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிண்டு, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது எப்போவுமே உண்டான விஷயந்தான். அதனால் நீங்கள் உங்களை யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்களும் யாருக்கும் அதிகாரம் பண்ண மாட்டீங்க, பண்ண வேண்டாம். அதனால் இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல முறையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதமும் அதே செயல்பாட்டில் இருங்க. இந்த 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே அதுதான். அதாவது வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பா, அவங்க பேர்லேயும் அக்கறை இருக்கணும். இது ஆண்களுக்கு மட்டுமாக சொல்லக்கூடியது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பெண்ணுக்கு அப்பா பேரில் அதிக அளவு கரசனம் இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் அப்பா பேரில், தாய் தந்தை பேரில் அதிக கரசனம் இருக்கும். நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், பாசம் இருக்கும், பண்பு இருக்கும். அவர்களுக்கும் அவருடைய தந்தை நல்ல முறையில் இருக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாரும் இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது நல்லதல்ல. அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், பெற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். அதனால் அது பக்கத்தில் இருந்து கவனித்து நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சரி, அப்பா நல்லபடியாக இருக்காரா? ரைட், ஓகே. நான் ஒரு விஷயம் நம்ம சொல்கிற, ஒரு 45 வயசு, ஒரு 50 வயசு ஒரு நபர், 52 இருக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு. அவர் போய் ஒரு தடவை, அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, இவர் தனியாக இருக்கார், வெளியூரில் இருக்கார் குடும்பத்தோடு. அவங்க அப்பா அம்மா வேலை ஊரில் இருக்காங்க. இவர் போய் பார்க்கும்பொழுது அவங்க அப்பா அம்மா தனிப்பட்ட முறையில், அம்மா தனியாக சமைச்சு சாப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இவர் அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது கண்ணில் தண்ணி விட்டுட்டு வந்துட்டார். இப்படி தனியாக விட்டுருக்கோமே, நம்ம குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலையாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு இவர் சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி விட்டுருக்கார். என்கிட்ட சொன்னார். இதே ராசிக்காரர் தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் தாய் தந்தையை நினைக்கும் பொழுது நம்மளுடைய மனசு ரொம்ப வலிக்கும். அந்த வலி இந்த நேரத்தில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாசத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. நன்றி.